ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து சித்திரை மாதத்திற்கான பலன்களை தாங்க பரிசையாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி கடகம் ராசி. பொதுவாகவே புதிதாக ஒரு வருடம் பிறக்கும் பொழுது அந்த வருடத்தோடு சேர்ந்து நமக்கு ஒரு மகிழ்ச்சியும் எதிர்பார்ப்பும் கூடவே பிறக்குங்க. அப்படித்தான் கடகராசி நேயர்களும் இந்த வருடத்தில் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய குரோதி தமிழ் புத்தாண்டில் சித்திரை மாதத்தில் நீங்கள் அடையக்கூடிய மாற்றங்களை எல்லாம் கண்டிப்பாக இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசி நேயர்களே, உங்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் எல்லாமே மாறிப்போகும். இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மாற்றங்களை எல்லாமே கடந்து வருங்க. அதாவது நீங்கள் நினைத்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக வேலையில் மாற்றம், சம்பள உயர்வு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். அப்படிப்பட்ட சித்திரை மாதத்தில் இன்னும் நல்ல செய்திகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. கடகம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சித்திரை மாதத்தில் நிலவக்கூடிய கிரகங்களினுடைய நிலையை ஆராய்வு செய்து பார்த்தோம் அப்படின்னா, பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு ராசிக்கு 10வது வீடான தொழில் ஸ்தானம் மற்றும் 9வது இடமான பாக்கியஸ்தானம் மற்றும் 8வது வீடான அஷ்டமஸ்தானம் இதில் தாங்க சஞ்சரிக்குது. இந்த அமைப்பு கடந்த காலத்தில் இருந்து வந்த பல்வேறு விதமான சூழ்நிலைகளை கண்டிப்பாக மாற்றி கொடுக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. மேலும் கடகம் ராசினரை பொறுத்த வரைக்கும் இந்த சித்திரை மாதத்தில் நீங்கள் நிறைய நல்ல பலன்களை எல்லாம் அடைவீங்க. இந்த சித்திரை மாதத்தில் புதனுடைய வக்ர நிவர்த்தியானது உங்களுக்கு ஏற்படுங்க. புதன் வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். சகோதர சகோதரிகளோட உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் கூட விலகி போகும். ஒற்றுமை அதிகரிக்கும். அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய அனைத்து விதமான மாற்றங்களையும் நீங்கள் அடையலாங்க. மேலும் உங்களுக்கு தொல்லை தந்துட்டுருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது மேல் அதிகாரிகள் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள இடமாற்றம் செய்திடுவாங்க. அதனால் நீங்கள் இனி ஃப்ரீயாகவே வேலை செய்ய முடியும். இல்லைன்னா அவங்களுடைய தரப்பில் இருந்து அலுவலக வேலையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் கூட உங்களுக்கு குறைஞ்சி போகுங்க. மொத்தத்தில் இந்த கடகராசி நேயர்களுக்கு சித்திரை மாதம் ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்கும். ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அன்னையில் இருந்து மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கடகராசிக்கு பொன்னான யோகத்தை எல்லாம் கொடுப்பார். உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் ஆரம்பமாகுங்க. அலுவலக பணியில் கடந்த 2-3 மாதங்களாகவே பல்வேறு விதமான சிக்கல்கள், தொல்லைகள், பிரச்சனைகள் அப்படின்னு எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட எல்லா விஷயங்களுமே இந்த டைமில் மாறிப்போகும். நீங்கள் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் போன்றவை எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தடுத்து நிகழக்கூடிய சுக்கிரனுடைய பெயர்ச்சியும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாகவே இருக்குங்க. அதாவது தொழிலை விரிவுபடுத்தணும், கேட்ட இடத்துல எல்லா உதவியும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைமில் கிடைக்கும். மற்றவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க. உத்தியோகத்தில் அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் ஏங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் வெகுமதியும் அங்கீகாரமும் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் உங்களுக்கான வாய்ப்புகள் கூட தேடி வரலாம். கடகம் ராசி நேயர்கள் என்னதான் நல்ல பலன்களை நீங்கள் அடைஞ்சாலுமே கூட ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் தாங்க. ஏன்னா உங்களுடைய சனி பகவானுடைய இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படித்தான் இருக்குது. கடகராசினரை பொறுத்த வரைக்கும் சித்திரை மாதம் துவங்கிய முதல் வாரம் வரைக்குமே கொஞ்சம் உளைச்சல், குடும்பத்தில் பிரச்சனை, வாக்குவாதம் உள்ளிட்டவை எல்லாமே ஏற்படும். ஏன்னா சனி மற்றும் செவ்வாயினுடைய கிரக அமைப்பு. கும்பராசியில் இருக்கக்கூடிய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் மறைந்திருப்பது பல்வேறு விதமான சங்கடங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். சனியினுடைய நிலை எப்பொழுதுமே ஒரு சிலருக்கு பிரச்சனைகளை தாங்க ஏற்படுத்தும். அதாவது ஏப்ரல் மாதம் 22க்கு பிறகு தான் உங்களுக்கு இந்த நிலையெல்லாம் மாறும். அது வரைக்குமே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். என்னடா சித்திரை மாதம் பிறந்துடுச்சு, இவங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா கிரக அமைப்புகள் மாறக்கூடிய தேதி, நேரம் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்குது. பொதுவாக நம்ம சித்திரை மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இப்போ சனிக்கும் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 22 தான் மாறவே போகிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு நல்ல பலன்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஏப்ரல் 22க்கு மேலே அதை எதிர்பார்க்கலாம். மொத்தத்தில் கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் நிறைய அற்புதங்களானது நிகழுங்க. அஷ்டம சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்கும். அந்த தாக்கங்கள் கூட ஏப்ரல் 22க்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும்.
மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு கடகராசி நேயர்களே உங்களுக்கு குரு பகவான் பெயர்ச்சியாக போகிறாரு. அதாவது இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு மிக மிக அதிர்ஷ்டகரமான குரு பெயர்ச்சியாகவே இருக்க போகுது. அஷ்டம சனி, கண்டக சனி போன்ற கிரகங்கள் அனைத்துமே சாதகமற்ற நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் மாறி உங்களுடைய ஆசைகள் விருப்பங்கள் எல்லாமே ஒன்றொன்னா நிறைவேற போகுதுங்க. மொத்தத்தில் கடகராசி நேயர்கள் சித்திரை மாதத்தில் நல்ல ஒரு பலன்களை எல்லாம் எதிர்பார்க்கலாம். அஷ்டம சனி காலகட்டம் எப்படின்னாவே எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதாவது அந்த சனியினுடைய தாக்கத்தை அனுபவித்தவங்க நிச்சயமாக புரிஞ்சுப்பீங்க. அந்த ஒரு சூழ்நிலையில் கடகராசி நேயர்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி ஓரளவுக்கு நல்ல பலன்களை எல்லாம் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கலாம். கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் மனம் உருகி வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னா சனீஸ்வர பகவான் தாங்க. சனீஸ்வர பகவானை நீங்கள் சனிக்கிழமை தோறும் எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு வரும் பொழுது அவரால் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான தாக்கங்களானது உங்களுக்கு குறையலாம். மேலும் உங்களுக்கு பிடித்தமான அம்மன் எதுவாக இருந்தாலும் அதையும் நீங்கள் மனதார வழிபட்டுக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றம் பெறும். மேலும் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான நிறமாக ஆரஞ்சு நிறம் காணப்படுது. அடுத்ததாக நட்சத்திரங்களை பொறுத்து என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கடகராசி நேயர்கள் இந்த சித்திரை மாதத்தில் அடைய போகிறீங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்க்கக்கூடியது புனர்பூசம் நட்சத்திரம். இந்த நட்சத்திர நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. வாழ்க்கை துணையோ உங்களை எல்லாம் நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டு செயல்பட ஆரம்பிப்பாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வேகமான மாதமாகவே இருக்கும். அதாவது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும். பொருள் சேர்க்கை ஏற்படும். சுக்கிர பகவானுடைய அருளால் உங்களுடைய கனவுகள் அனைத்தும் பூர்த்தியாகும். ஒரு சிலருக்கு புதிய வீட்டில் குடியேறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை வாய்ப்பிற்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த தகவல்கள் உங்களுக்கு சேரும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல் மூலமாக நல்ல ஒரு பலன்களை அடைவதற்கு விவசாய பணிகள் செய்யும் பொழுது கவனமாக நீங்கள் இருக்கணும். அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் ரொம்பவே அதிர்ஷ்டகரமான மாதம். உங்களுடைய சந்திராஷ்டம நாட்களாக மே மாதம் 4ஆம் தேதி காணப்படுதுங்க. மேலும் இந்த மாதம் உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இருப்பதற்கு பிரதோஷத்தை அன்று சிவபெருமானை வழிபட்டுக்கோங்க. உங்களுடைய இன்னல்கள் எல்லாமே தீர்ந்து போகும். அடுத்ததாக பூசம் நட்சத்திரம். பூசம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மாதம் அதாவது ரொம்பவே அதிர்ஷ்டகரமான மாதமாகவே இருக்குங்க. 3வது இடத்துல சஞ்சரித்து வரக்கூடிய கேது பகவானால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால் தொழிலில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகும். உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வு போன்றவை எல்லாமே உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் நீங்கள் சந்திப்பீங்க. உங்களுடைய சந்திராஷ்டம நாட்களாக மே மாதம் 4 மற்றும் 5ஆம் தேதி காணப்படுது. மேலும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக அமைவதற்கு சனிக்கிழமை தோறும் அனுமனை வழிபட்டுட்டு வாங்க. வாழ்க்கை அனைத்தும் வளமாகும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது ஆயில்யம் நட்சத்திரம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை எல்லாம் பெற்றுக் கொடுக்கக்கூடிய மாதமாகவே இருக்குங்க. உங்களுடைய நட்சத்திரநாதன் மாதத்தினுடைய பிற்பகுதியில் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் புதிய தொழில்கள் எதுவும் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா தாராளமாக இந்த டைமில் நீங்கள் செய்யலாம். அதனோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களே, உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக தாங்க இந்த மாதம் உங்களுக்கு காணப்படுது. மேலும் எந்த விதமான விஷயங்கள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலும் இந்த டைமில் கரெக்டாக பிளான் பண்ணிட்டு செய்யுங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் சித்திரை மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு நீங்கள் காத்திருக்கலாம். உங்களுடைய சந்திராஷ்டம நாட்களாக மே மாதம் 5 மற்றும் 6ஆம் தேதி காணப்படுதுங்க. இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உலகளந்த பெருமானையும் நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை சிறந்து காணப்படும். என்ன நண்பர்களே, இந்த பதிவில் கடகராசி நேயர்கள் சித்திரை மாதம் பிறந்த பிறகு என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் அடைய போகிறீங்க அப்படின்றத பற்றியும், மேலும் சித்திரை மாதத்தில் கடகம் ராசியை உடைய 3 விதமான நட்சத்திரக்காரர்கள் அடையக்கூடிய பலன்களை பற்றியும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போன்ற முக்கியமான தகவல்களை எல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுனால அந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கண்டிப்பாக நம்ம எதிர்கொள்ள முடியுங்க. மேலும் நம்மளோட எச்சரிக்கையாக இருப்பதற்கு இந்த பதிவுகள் எல்லாமே நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்.
அந்த வகையில் கடகராசி நேயர்கள் எப்படியெல்லாம் இருக்கணும், என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும், உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெளிவாகவே இந்த பதிவில் தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பயனளிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மேலும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களில் எத்தனை பேர் கடகராசி நேயராக இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்.